விஷயம் இருக்கு. ஏ சர்டிஃபிகேட். Films with a A certificate are available for public exhibition, but with restriction to adults aged 18 plus. These films can contain strong violence, explicit strong and sexual scenes, abusive languages, but words which insult or degrade a woman or any social group, despite being very common in many films and narrative. இப்ப இது இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இதுதான் நீங்க வந்து வெற்றிமாறன் சார் படங்கள்ல பல விதத்துல நீங்க பார்க்கலாம். வரவே வராது. டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஐம் நாட் அகெயின்ஸ்ட் பேட் வேர்ட்ஸ் அன்லஸ் அன்டில் இட்ஸ் வெரி ரெஸ்ட்ரிக்டட் இன் நேச்சர். ரெஸ்ட்ரிக்டட்னா அது பேசக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யார் பார்க்கணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் தெளிவா இருக்கும். இப்போ ஒரு டிவியில ஓடுது, அந்த டிவியில வந்து யார் பார்க்கலாலும் பார்த்தாலும் பார்க்கலாம், சேனல்ல ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. ஒரு அதை நம்ம வந்து வியூவர்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ப்ராட்காஸ்டிங்கான அந்த அந்த கண்டென்ட் வந்து ஒரு வியூவரா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து பார்க்கலாம் போகலாம், யூ கேன் சூஸ் டு வாட்ச் ஆர் நாட். அப்ப அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியா யூசர் சைட்ல இருக்கிறப்ப எந்த குழந்தை வேணா தப்பி தவறு கூட ஒரு சேனலை பார்க்கலாம். இப்ப வந்து ஸ்மார்ட் டிவில இது வந்துருச்சு, இந்த குறிப்பிட்ட சேனல் பார்க்கணும்னா பேரண்ட்ஸ் லாக் இருந்தாதான் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம வந்து லாக் பண்ணலாம். முன்னாடி இருந்தது அதெல்லாம் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். கேபிள் டைம்ல இருந்த சென்சார்ஷிப்க்கு அப்ப இருந்த ரெகுலேஷனுக்கு அப்போ ஒரு சேனல் இருக்கும், அவ்வளவுதான். இப்ப 10 மணிக்கு மேல வேற கண்டென்ட் போடுறதுக்கு 18+ கண்டென்ட் எல்லாம் போடுறது ரிலேட்டடா இப்ப லேகி வைக்கிறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குதுல்ல. அதுவே எந்த டைம்ல குழந்தை பார்த்தாலும் பாக்குறதுக்கும் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க அந்த டைம்ல வந்து டிவி பார்க்க கூடாதுன்னு பேரண்ட்ஸ் கான்சியஸா இந்த டைம்ல இதெல்லாம் போடுவாங்கன்னு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்பெல்லாம் பாட்டுலாம் வேற மாதிரி வரும், பாட்டு மட்டும் வீடியோ சாங்ஸ்லாம். ஸோ இதுதான் வந்து இது சொல்றேன், சென்சார்ஷிப் சொல்றேன். ப்ராட்காஸ்டிங்ல இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு. இப்ப இருக்க ஸ்மார்ட் டிவி எவாலுவேஷனுக்கு நமக்கு வந்து பேரண்டல் லாக்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அந்த லாக் போட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட சேனலே காட்டும். சேம் கோஸ் டு ப்ரொஃபைல்ஸ் ஆஸ் வெல். இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க, ஒரு சைல்டுக்காக ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, சில்ட்ரன் ப்ரொஃபைல் ஒன்று இருக்குன்னா அதுல ஏஜ் ஒன்று செட் பண்ணிட்டு பேரண்டல் லாக் இருந்தாதான் 18+ கண்டென்ட் எல்லாம் காட்டும், இல்லைன்னா காட்டவே கிடையாது. அதுவே ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம். ஸோ இப்பேற்பட்ட ஃபீச்சர்லாம் இருக்கு. இந்த டிஜிட்டல் இந்த ஓடிடியா இருக்கிற இந்த பரிணாமத்துக்கு இந்த மாதிரி சென்சார்ஷிப்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரேன். இதுக்கப்புறம் ரேட்டிங்ஸ் வேணா கொடுக்கலாம், சென்சார்ஷிப் இருக்கக்கூடாது. சென்சார்ஷிப் அண்ட் ரேட்டிங் ரெண்டும் வேற வேற. இது ஏ சர்டிபிகேட், இது யூ பை ஏ சர்டிபிகேட், இது யூ சர்டிபிகேட்னு ப்ராசஸ் பண்ணி பார்த்து இவங்க பார்க்கலாம். ரேட்டிங் கொடுக்கறது வேற. அது அமெரிக்காலையும் இருக்கு. ஆர் சர்டிபிகேட் மூவிஸ் இருக்கு. அப்புறமேட்டா வேற என்ன இருக்கு, ஆர் சர்டிபிகேட் தான் எனக்கு நல்லா படிச்சுட்டு அவங்களோட ரேட்டிங் சிஸ்டம் ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இல்லை. PG-13 அப்படி இருக்கும், PG-13 ஆறு அந்த மாதிரி இருக்கும் அவங்க ரேட்டிங் சிஸ்டம். நம்ம ஊர்ல யூஏ சர்டிபிகேட். அப்புறம் அடுத்து இருப்பாங்க டிஸ்பைட் பீயிங். இப்ப வெற்றிமாறன் சார் அந்த படத்தை பத்தி நான் பேச வந்தேன். நம்ம ஊர்ல பல வார்த்தைகளே இருக்காது, வேர்ட்ஸ் விச் இன்சல்ட் ஆர் டிகிரேட் உமன் ஆர் எனி சோஷியல் குரூப். இப்ப இது இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட லைன், இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐ ஃபீல், இது வந்து என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஐ ஃபீல் தட் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பேசக்கூடாதுங்கிற என்விரான்மெண்ட்டுக்கு இது சரியான ஒரு ஒரு ரெகுலேஷன். இது இப்படி பேசக்கூடாது, இது மூலயமா அது எக்ஸ்ட்ரீமான ஒரு, அதாவது ஹேண்டில் பண்ண முடியாம பல பேர் பல எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்தை எடுத்துப்பாங்க, தப்பான விஷயத்தை எடுத்துப்பாங்க, பல முடிவுகள் தேர்ந்தெடுக்கப்படுங்கிறதுக்காக ப்ரிவென்ஷனா இதை பண்றது தப்பு கிடையாது. காலங்கள் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி ரெகுலேஷன்ஸும் தனத்தானே அடாப்ட் பண்ணிக்கணும். தனத்தானே வந்து எப்படி சொல்றது, ட்ரக்கோனியன் நேச்சரா மாறக்கூடாது. எவாலுவேஷன்ல ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்குமானதான் மாறணும். இப்ப ஐ திங்க் ரீசெண்டா பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆனதும் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ஸ்ல தான். டிஜிட்டல் ஸ்பேஸ்ல வந்து he used certain words that insult and degrade a woman, modesty அந்த மாதிரி ஒரு விஷயத்துல. அதுக்கப்புறம் வேற ஒரு பிரச்சனை ஒண்ணு போட்டிருந்தாங்க, இர்ஃபான் ப்ரோ கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினதுக்கு ஒரு குறிப்பிட்ட ரிலிஜனை பத்தி இதே மாதிரி இன்சல்ட் அண்ட் டிகிரேட் ரிலிஜியன் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க. இப்ப இந்த இஷ்யூ எடுக்க ஆரம்பிச்சோம்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பேண்டோரா பாக்ஸ் மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இதை ஆரம்பிச்சுன்னா அப்புறம் ஸ்டார்ட் காமெடியே இருக்கக்கூடாது, சர்க்காசமே இருக்கக்கூடாது, டார்க் ஹியூமரே இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனையா வந்துட்டு இருக்கும். ஒன்னு எடுத்தீங்கன்னா அடுத்த வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்டென்ஷனல் அன்இன்டென்ஷனல் அது வந்து சப்ஜெக்டிவ். நான் ஒரு விஷயம் பேசுறேன், இப்போ டிஜிட்டல் ஸ்பேஸ்ல பேசுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்டேஜ்ல பேசுறேன், நான் ஒரு காமெடின்னு வச்சுக்கோங்க, காமெடிக்கு நான் வந்து ஸ்டேஜ்ல ஒரு விஷயம் பேசுறேன். நான் வந்து ஒரு சர்க்காஸ்டிக் டோன்ல நான் வேற ஒரு விஷயத்த மீன் பண்ணி ஒரு விஷயம் பேசுறேன். ஸோ ஐம் யூசிங் வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் பட் ஹேஸ் அ மீனிங் டிரைவ்ட் ஃப்ரம் ஏபிசி. ரெண்டும் வேற வேற. எக்ஸ் ஒய் இசட் வேற, ஏபிசிங்கிறது வேற. நான் எக்ஸ் ஒய் இசட்ங்கிற பேரை இதை சொல்லி
ஐ எம் deriving the values of ABC so that people understand. சர்காஸ்டிக்கா அப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாக்குற இந்த வீடியோவா பாக்குற அது நான் பேசுறேன், ஆடியன்ஸ் எனக்கு கடத்திட்டாங்க, அவங்க ஜோக்க புரிஞ்சு சிரிச்சிட்டாங்க, அதோட முடிஞ்சது. ஆனா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நெட்ஃபிளிக்ஸ்லயோ பிரைம்லயோ இல்ல யூடியூப்ல வரப்ப then when it's a பிசிக்கலா ஒரு எவிடன்ஸ் சப்மிட் பண்றப்ப திஸ் இஸ் ஆடியோ விஷுவல் எவிடன்ஸ் சப்மிட் பண்றப்ப இட் will have the டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்து பார்த்தோம்னா ஐ have said the words x y and z, ரைட்டா? அதுதான் நான் பேசப்பட்டதா பதியப்படும். எக்ஸ் ஒய் ஜிங்கிறது அஃபென்சிவா இருக்கும் பட்சத்தில் எனக்கு அந்த தண்டனை இதெல்லாம் மேல பாயும். ஆனா நான் எக்ஸ் ஒய் ஜியை மீன் பண்ணியே பேசல. நான் மீன் பண்ணி பேசுனது என்ன, டெரிவேட்டிவ் வேல்யூ ஆஃப் ஏபிசி. ஏபிசிங்கிற அர்த்தத்தை எக்ஸ் ஒய் ஜிங்கிற வார்த்தையின் மூலமாக கோர்த்து நான் ஒரு விஷயம் பேசியிருக்கேன். இப்ப எல்லாமே என்ன ஆகும், இதெல்லாம் ட்ரையல்ல போய் நம்ம போய் ப்ரூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு டிடிஎஸான ஒரு ப்ராசஸ் சொல்லுவேன். நான் வந்து ரியாலிட்டியை கொஞ்சம் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். இப்ப இதுதான் இருக்கிற எக்ஸிஸ்டிங் இருக்க பிரச்சனை. இது நம்ம என்ன பண்ணணும், அட்ரஸ் இதை பத்தி பேசி புரிதலை கொண்டு வந்து இன்னும் மக்களுக்கு எளிதா எல்லாரும் பேசக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனை எல்லாருக்கும் கொடுக்குற விதத்துல நம்ம நகரணும். இப்ப ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனா என்ன அர்த்தம்? இப்ப நான் சில எக்ஸ்ட்ரீமான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் சொன்னாலே இந்த யூடியூப்ல இன்னும் கவர்மெண்ட் கைடன்ஸ் வருமா இல்லைன்னு நான் இன்னும் பயப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அதை மீன் பண்ணவே இல்லை. அதை பத்தி ஐ எம் ட்ரைங் டு மேக் an எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராஃபிட், பட் ஐ கான் சே பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இங்க ஆல்ரெடி ஒரு ரெகுலேஷன்ஸ் ஒன்று இருக்கு. ஆனா அது யூனிவர்சலா இருக்கு. யூனிவர்சல் ஜட்ஜ் அது வேர்ல்டுல இருக்க எல்லா இடங்களுக்குமே அது பொருந்தும். கம்யூனிட்டி கைடன்ஸ்க்கு எல்லாருக்குமே பொருந்தும். ஒரு காமன் மினிமம் அண்டர்ஸ்டாண்டிங்ல காமன் மினிமம் ஒரு ஒரு ரூல்ஸா இது எல்லாமே பின்பற்றப்படுது. அது வேற. குளோபலைசேஷன், குளோபல் நேச்சர் அது வேற. ஆனா பர்டிகுலரா ஒரு ஸ்டேட்ல அதை பேசக்கூடாது, பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரில இதை பேசக்கூடாது, ஒரு யூனியன்ல இதை பேசக்கூடாது அப்படிங்கிறதுலாம் வேற. இப்ப இவங்க கொண்டு வர இப்ப இருக்க பிராட்காஸ்டிங் பில் என்ன இருக்குன்னா செல்ஃப் ரெகுலேட்டரி இருக்கணும். நாங்களே ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். இப்ப யூடியூப் காரங்களுக்குலாம் அது பெரிய விஷயமா வந்திருக்கு. நானே இப்ப என்ன பாருங்க, நான் தான் பேசுறேன். நானே ஒரு ஒரு ஒரே ஒரு டிவைஸ் மூலியமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு டிவைஸ் மூலியமா கேப்சர் பண்ணி விஷுவல் கேப்சர் பண்ணி ஆடியோ கேப்சர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சப்போர்ட்லாம் யாருமே கிடையாது. இப்ப நாளை பின்ன கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நான் பேசணும்னா நான் வந்து ஒரு கமிட்டியை ஒன்று வச்சிருக்கணும். அந்த கமிட்டியில உமன்ஸ் இருக்கணும், அப்புறம் சிறுபான்மையினர்கள் இருக்கணும், பல பேர் இருக்கணும். அவங்களுக்குலாம் அந்த அவங்கள பார்த்து வியூ பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஓகே திஸ் இஸ் ஃபிட் டு ரிலீஸ் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்புறம் தான் நான் பப்ளிஷே பண்ண முடியும். அதுக்கு பின்னாடி பல பிரச்சனை இருக்கு. இப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக எதுவும் பேச முடியாது, வாய்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் எல்லாம் அது வேற கம்ப்ளீட்டா பொலிட்டிக்கல் பிரச்சனை. நான் இப்ப வந்து ஒரு பர்டிகுலரா பிலிம் சென்சார் பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப இது வந்து வரப்போறத பிரச்சனை. இப்ப பாட்காஸ்டிங் பில் வந்ததன் மூலியமா எதை பேச முடியாதுங்கிறது பொலிட்டிக்கல் பிரச்சனைங்கிறது வரப்போற பிரச்சனை. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒண்ணு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஓப்பன் டைமர் போய் எவ்வளவு பேர் தேட்டர்ல போய் கெடுப்பானீங்களோ பலரில் நானும் ஒருவன். அப்படியே தியேட்டர்ல பாக்குற அப்படியே கருப்பு நட்டு போட்டு உட்காந்துறாங்க. இங்கிலீஷ் ஷாக்கிங்கா இருக்கு. நான் ஏஜ் சர்டிபிகேட் என்னோட ஐடென்டிட்டி கார்டு எல்லாம் ஏஜ் எல்லாம் காமிச்சு தான் உள்ள உட்காந்துருக்கேன். ஒரு படம் கிறிஸ்டபர்ல ஒரு படம் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு ஒரு சின்னதா ஒரு 18+ தான் ஒரு நியூரிட்டினா ஒரு நியூரிட்டிக்காக நீ இவ்வளவு பேசு அப்படி இருக்கு. அந்த மாதிரி சுருக்க கூடாது. நாட் ஓன்லி ஜஸ்ட் நியூரிட்டி, நாட் ஓன்லி ஜஸ்ட் செக்ஷன்ஸ், அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. இப்ப பொலிட்டிக்கலி இப்ப இன்சல்ட் அண்ட் டிகிரேடிங் அப்படிங்கிறதுக்காக உமன் பத்தியோ இல்ல உமன் ஃபெமினிசம் பத்தியோ இல்ல ஒரு ரிலிஜியன் பத்தியோ ரிலிஜியத்துல இருக்க பிரச்சனையை பத்தியோ பேச முடியாம போகும். சோசியலாவே நமக்கு சில நம்ம ஒரு ஒரு கிரியேட்டரா இல்ல ஹியூமனா we can have an opinion, we can criticize on anything that we see. Whatever we consume, we have a right to opinion, we have a right to express ourselves. It's a freedom of expression. அது நமக்கு இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் ரைட் அது. ஆனா இப்ப இந்த மாதிரி சில ரெகுலேஷன்ஸ் அல்ல உனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு, ஆனா இல்லங்கிற மாதிரி உனக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரைட் இருக்கு. பட் ரெகுலேஷன் என்டர்டெயினே பண்ண முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, ஃபைன் அண்ட் பெனால்டி இருக்கு, அரெஸ்ட் இருக்கு. இதுதான் இப்ப இருக்க ரியாலிட்டி. இதை புரிஞ்சு அடுத்த வர லா மேக்கர்ஸ் ஓவர் அடுத்து நம்ம யாரும் எலக்ட் பண்ணுவோம் ஓவர் தட் இஸ் whichever may be the party they can be. ஆனா இருக்கிற சொசைட்டல் நார்ம்ஸ் என்ன, மக்களோட புரிதல் என்ன, அதுக்கு ஏத்த மாதிரி டிராஃப்ட் பண்ணணும் லாஸ். அதுக்கு நமக்கே ஒரு காமனா நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். என்ன ஏது அப்படிங்கறத பத்தி ஒரு பேசிக்கான ஒரு புரிதல் இருக்கணும். மூவிங் ஆன் ஏஜ் சர்டிஃபிகேட் பத்தி நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் வெரி காமன். ஓகே ஆர் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு இப்ப வெற்றிமாறன் சில படங்கள்ல பல வார்த்தைகள் உங்களுக்கு கேட்காது, மியூட் இருக்கும், இல்ல சில இடங்கள்ல பீப்பே இருக்கும். அது உங்களுக்கு ஓடிடில வரப்பையும் வர மாட்டேங்குது. ஓடிடில சென்சார் காட்டணும், சென்சார் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஐ டோன்ட் நோ வை
மேபி ஓடிடிஸே கம்பெனிஸா பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். நாம ஏதாவது ஒண்ணு போட்டு பெரிய ஒரு ஜேபீம் நடந்த மாதிரி பெரிய பிரச்சனையாகி அப்புறம் எதுக்கு அதை நம்ம இது தொக்கணும் அது தொக்கணும் நம்ம பாய்காட் பண்ணுங்கிற பிரச்சனை எதுக்கு மாட்டுவானே. நம்ம சென்சார் கொடுக்குறோம், சென்சார் சர்டிஃபிகேட் ஆகி தான் ஒரு படமே தியேட்டர் ரிலீஸ் ஆகி தான் வருது, அதே நம்ம போட்டு போடுவோம் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு தெரியல.